மதுரை மாவட்டம் மேலூரில் படிக்கட்டில் பயணித்ததால் பேருந்திலிருந்து பாதியில் இறக்கிவிட்ட ஆத்திரத்தில் முன்பக்க கண்ணாடியை இளைஞர் கல்லால் அடித்து உடைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் முத்துராஜா. வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. இன்று மதுரை மாவட்டம் மேலூருக்கு சிவகங்கையிலிருந்து அரசு பேருந்து 20க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் வந்து கொண்டிருந்தது. இந்த பேருந்தில் சிவகங்கை நீதிமன்றம் வளாகம் அருகே 25 வயது மதிக்கத்தக்க இளைஞர் ஒருவர் ஏறியுள்ளார். பயணிகள் குறைவாக இருந்த நிலையிலும் அந்த இளைஞர் பேருந்தில் படிக்கட்டில் ஆபத்தான முறையில் தொங்கிக் கொண்டு பயணம் மேற்கொண்டுள்ளார். இதனை அடுத்து பேருந்தின் நடத்துனரான ராமர் என்பவர் இளைஞரை பேருந்தில் உள்ளே அமரும்படி வலியுறுத்தியுள்ளார். இந்த நிலையில் அவருடன் தகராறில் இளைஞர் ஈடுபட்டதை அடுத்து பேருந்தில் பயணித்த பயணிகளும் இளைஞரை சத்தம் போட்டு பேருந்தில் அமரும்படி வலியுறுத்தினர். இந்நிலையில் நடத்துனர் மற்றும் பயணிகளின் பேச்சை கேட்காமல் தொடர்ந்து ஆபத்தான முறையில் அந்த இளைஞர் படிக்கட்டில் பயணம் மேற்கொண்ட நிலையில் பேருந்தின் நடத்துனர் இளைஞரை இடையமேலூர் அருகே உசிலம்பட்டி பகுதியில் அந்த பயணியை எச்சரித்து இறக்கி விட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த இளைஞர் பேருந்து பின்தொடர்ந்து இருசக்கர வாகனத்தில் வந்த நிலையில் பேருந்து மேலூர் ஆட்சி பள்ளிக்கூடம் அருகே வரும்போது பேருந்தை வழிமறித்து அந்த இளைஞர் கற்களால் பேருந்தின் முன்பக்க கண்ணாடியை தாக்கியுள்ளார். இதில் பேருந்தின் ஓட்டுநரான வேளாநாதன் என்பவருக்கு சிறு காயம் ஏற்பட்ட நிலையில் அந்த இளைஞர் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். இதனைத் தொடர்ந்து இது குறித்து தகவல் அறிந்த மேலூர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து விசாரணை மேற்கொண்ட நிலையில் பேருந்தின் முன்பக்க கண்ணாடியை உடைத்த வாலிபரை தற்போது தேடி வருகின்றனர். தற்போது மேலூர் பகுதிகளில் இது போன்ற இளைஞர்கள் ஆபத்தான முறையில், அதாவது இளைஞர்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் ஆபத்தான முறையில் பேருந்து படிக்கட்டில் பயணம் மேற்கொள்வது அதிகரித்துள்ள நிலையில் தற்போது பேருந்தில் பயணித்த இளைஞரை எச்சரித்து இறக்கிவிட்டதால் ஆத்திரமடைந்து தற்போது பேருந்தின் முன்பக்க கண்ணாடியை உடைத்துள்ளது மேலூர் பகுதியில் பரபரப்பை ஏற்பட்டுள்ளது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி முத்துராஜா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.